Welcome students. Now we are going to see accountancy class lesson 2 accounts of not for profit organization part 2 video. Shall we summarize our last class? Last class we had seen illustration 1 and 2 and I gave homework exercise number 1 and 2. Shall we check the homework? Okay, first we have to check exercise number 1. From the information given below, prepare receipts and payments account of Kurunji Sports Club for the year ended 31st December 2018. They are giving some particulars. We have to separate that particulars as receipts and payments. ஸோ அவங்க வந்து சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரிசிப்ட்ஸ் தனியாக பேமெண்ட்ஸ் தனியாக ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது என்னது? நமக்கு ரிசிப்ட் இல்லையா? நம்ம கையில் கேஷ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிசிப்ட்டுன்னு தான் சொல்லுவோம். சேலரி பெய்டு, சேலரி என்ன பண்ணியிருக்கோம்? பே பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களே பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பேமெண்ட். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, ஸோ இட்ஸ் comes under receipt. Subscription received, so it is also comes under receipt. Rent received, so this is also receipt. Paid for printing charges, paid for printing charges, so this is comes under payment. Locker rent received, so this is receipt. Tournament receipt. Tournament expenses means we have to pay for some others, so this is payment. Investment purchased, இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். ஸோ ரிசிப்ட்ஸ் என்ன, பேமெண்ட்ஸ் என்னன்னு தனித்தனியாக இப்போ நான் சொல்லிட்டேன். இதை குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 அப்படின்னு மேலே காலம் எழுதிக்கணும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு போடணும். டெபிட் சைட் டெட்டார், கிரெடிட் சைட் கிரெடிட்டார் அப்படின்னு போடணும். மறந்துடக்கூடாது இந்த ஃபார்மெட் போடுறதுக்கு. டெபிட் சைட், ரிசிப்ட் சைட், கிரெடிட் சைட், பேமெண்ட் சைட். ஸோ ரிசிப்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் ரிசிப்ட் சைட் போடணும். பேமெண்ட் என்னெல்லாம் பார்த்தோம்? அந்த பேமெண்ட்டெல்லாம் பேமெண்ட் சைட் போடணும். போட்டதுக்கப்புறம் ரிசிப்ட் சைட் நமக்கு அதிகமாக இருக்குது, 46,000 இருக்குது. ஸோ நமக்கு பேமெண்ட் சைட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நம்ம டேலி பண்ணணும் அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் நமக்கு 5,000 கிடைக்குது. இந்த பேலன்சிங் ஃபிகர் பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அப்படின்னு போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ்ன்னு போட்டு 4,000 போட்டோம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம டேலி பண்ணணும். ரிசிப்ட் சைட் 46,000, பேமெண்ட் சைட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் டேலி பண்ணோன்னா கிரெடிட் சைட் நமக்கு 5,000 பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்றனால பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அப்படின்னு போட்டு 5,000 போட்டிருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 1 செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2 சொல்கிறேன். From the information given below, prepare receipts and payments account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019. ஸோ இங்கே சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்து ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர்னு 3 இயர்ஸ்க்குரியது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர்ஸையும் நம்ம ரிசிப்ட்ஸ் என்னென்ன, பேமெண்ட்ஸ் என்னென்னு பிரிக்கணும். ஃபஸ்ட்டு அதை பிரிச்சிடலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேமெண்ட். ஓவர் டிராஃப்ட், இது ஓவர் டிராஃப்ட்னால் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிறத விட நம்ம அதிகமாக பேங்க்லேருந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓவர் டிராஃப்டை இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பி பே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பேமெண்ட். கேஷ் இன் ஹேண்ட் ரிசிப்ட். வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ், கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப். ஸோ அங்கே கிரிக்கெட் விளாடுறதுக்கான கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? அந்த கிரவுண்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா மெம்பர்ஸ்லேருந்து, அது போன வருஷம் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, கரண்ட் இயர் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, சப்சிக்வெண்ட் இயரில் இன்னும் எவ்வளோ வர வேண்டியிருக்கு, இந்த மூணையும் சேர்த்து 10,500 இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரிசிப்ட் தான்.
நெக்ஸ்ட் வேஜஸ் yet to be paid அப்படின்னு ஒரு 2200 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ட்ரி போடணுமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க வேஜஸ் yet to be paid, இனிமேல் நம்ம கொடுக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டோம் பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. வேஜஸ் பெய்டு அப்படின்னா பேமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். பட் இது வேஜஸ் yet to be paid, இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒன்லி த நோட் டவுன், ஒரு நோட் டவுனுக்காக நம்ம வந்து குறித்து வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடவே கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, லோன் வாங்கினதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். திஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். ஹானரேரியம் பெய்டு பேமெண்ட். வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அது நம்ம ஆக்சுவலாக பே தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பேமெண்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு பே பேமெண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஸோ அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், பேட் பால்ஸ் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டம்ப், இதெல்லாம் வாங்குறதுக்குரிய வாங்கியிருக்கோம். வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பே பண்ணி தான் வாங்குவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பேமெண்ட். மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட், மேட்ச் ஃபண்டு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம ஒரு மேட்ச் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில ஃபண்டு வந்து நமக்கு கிடைக்கும். நிறையா ஆர்கனைசேஷன்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் ரிசிப்ட். லீகசிஸ் ரிசீவ்டு, ஸோ இதுவும் ரிசீவ்டு தான். ஸோ ரிசிப்ட். கேஷ் பேலன்ஸ் பேமெண்ட், இது நமக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பரில் சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு பேமெண்ட் தான். டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன், ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிசிப்ட். ஸோ இதெல்லாம் பேமெண்ட் என்ன ரிசிப்ட் என்னன்னு பார்த்தாச்சு. இதை பேமெண்ட்லேயும் ரிசிப்ட்லேயும் நம்ம தனித்தனியாக போட போகிறோம். போட்டோன்னா நமக்கு கேஷ் கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் கேரி டவுன் வந்து நமக்கு 300 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிசிப்ட் சைட் டோட்டல் பண்ணோன்னா 20,700 இந்த பக்கம் தான் நமக்கு அதிகமாக வருது. ஸோ கிரெடிட் சைட் கம்மியாக வரும். அதை நம்ம பண்ணோன்னா நமக்கு 2,400 இருக்குது. கேஷுன்னு நமக்கு ஏற்கனவே இருந்ததுனால இப்போ கிடைக்கிற இந்த பேலன்சிங் ஃபிகரை கேஷுன்னு நம்ம போடக்கூடாது, பேங்க்குன்னு போடணும். ஸோ பேங்க் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு போட்டு 2,400 போடணும். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு டேலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எக்ஸசைஸ் 1 and 2 உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக அப்படின்னு இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். தப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 3, 4 and 5 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்த்துடலாம். எப்பவும் போல தான் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 கொடுத்துருக்காங்க. சம் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர்ஸை நம்ம பேமெண்ட்டாக ரிசிப்டான்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ரிசிப்ட் நமக்கு தெரியும். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ எதுவாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு தான். ஸோ அதை நம்ம ரிசிப்ட் அப்படின்னு தான் போடணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு கம்ஸ் அண்டர் பேமெண்ட். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா கிரவுண்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம வேஜஸ் பே பண்ணணும். ஸோ அதுவுமே பேமெண்ட்ஸ். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, ஸோ ரிசிப்ட். பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு, பேட்ஸும் பாலும் வாங்கியிருக்கோம். ஸோ அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருப்போம். ஸோ திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். போன வருஷம், இந்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் சம்ம பார்த்தோன்னா தெரியும். ரிசிப்ட் ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 to 18ன்றது கரண்ட் இயர், 16 to 17 ப்ரீவியஸ் இயர், 18 to 19 இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்சிக்வெண்ட் இயர். ஸோ இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணால் 74,500. இந்த 3மே நமக்கு ரிசிப்ட் தான். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படின்னா நமக்கு சில எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லையா, அதை நம்ம பே பண்ணணும். ஸோ திஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். டோர்னமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட், ஸோ இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக நம்ம சில பேர்கிட்ட ஃபண்டு கேட்டிருப்போம். ஸோ இது ரிசிப்ட். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இது பேமெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரிசிப்ட்ஸில் என்னெல்லாம் வரும், பேமெண்ட்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பேலன்சிங் ஃபிகர் பாருங்கள் 55,000 கிடைக்குது. ரிசிப்ட் சைடு அதிகமாக இருக்குது 1,20,000, பேமெண்ட் சைடு 55,000 கம்மியாக இருக்கும். கேஷ் நமக்கு ஏற்கனவே 5,000 சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் வர 55,000 நம்ம பேலன்சிங் ஃபிகர்னு வச்சு ஓவராலாக மொத்தமாக பேலன்ஸ் கேரி டவுன் அந்த இயர் எண்டிங்கில் 60,000 அப்படின்னு நம்ம அவுட்டர் காலத்தில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 4 போகலாமா. இல்லஸ்ட்ரேஷன் 4ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப்
பூம்புகார் லிட்ரஸி அசோசியேஷன் ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட பர்டிகுலர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், ரிசிப்ட்ஸ் என்னென்ன பேமெண்ட்ஸ் என்னென்னு பிரிக்கணும். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுவும் டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங் 2000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் நான் கேஷ் ஐட்டம்ஸ். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னா நம்ம ஏற்கனவே 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் படித்தோம். ப்ரீபெய்டு சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு படித்தோம். அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது, நம்ம கொடுக்க வேண்டிய சேலரியை இன்னும் கொடுக்காம இருக்கோம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோமே தவிர சேலரி பெய்டு அப்படின்னு சம்மில் இல்லை. ஸோ இது அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்றது நான் கேஷ் ஐட்டம். ஸோ இங்கே பேமெண்ட்டோ ரிசிப்டோ நம்ம போடக்கூடாது, சம்மில் இதை நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதே கிடையாது. டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்கும் அதே மாதிரி தான் 2000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே வரும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இதெல்லாம் தேவை. இப்போ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு இதெல்லாம் பர்டிகுலர்ஸ் தேவையில்லை. டெப்ரிஷியேஷன்லாம் அங்கே கொண்டு போக வேண்டியது கிடையாது. ஏன்னா இது ரிசிப்ட்ஸும் கிடையாது, பேமெண்ட்டும் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அண்டர் நான் கேஷ் ஐட்டம். இது வந்து நான் கேஷ் ஐட்டம் கிடையாது, நான் கேஷ் ஐட்டம். ஸோ இது இங்கே வராது சம்மில். ஸோ ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், ரிசிப்ட்டு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை விட நம்ம அதிகமாக பே பண்ணிட்டோம், ஸோ செலவு பண்ணிட்டோம், இது நமக்கு பேமெண்ட். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இட் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நமக்கு அது ரிசிப்ட்டு. பர்ச்சேஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, பேமெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, இது வந்து நான் கேஷ் ஐட்டம், அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்க வேண்டிய சேலரி. ஸோ அதனால் இது இங்கே வராது, ரிசிப்ட்லேயோ பேமெண்ட்லேயோ போடக்கூடாது. என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ரிசிப்ட் சைட். லைட்டிங் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம், இட்ஸ் கம்ஸ் அண்டர் ரிசிப்ட் சைட். ரிப்பேர் அண்ட் ரெனியூவல்ஸ், வி ஹாவ் டு பே ஃபார் தட், ஸோ திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். கன்வேயன்ஸ் பெய்டுன்னு கொடுத்தாச்சு, ஸோ நோ கன்ஃபியூஷன், பேமெண்ட். புக்ஸ் புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ வி ஹாவ் டு பே ஃபார் தட், ஸோ பேமெண்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, பே பண்ணணும். சன்ட்ரி ரிசிப்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ரிசிப்ட்டுன்னு. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசிப்ட்டு. சேல் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இன்னொருத்தங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு கிளப் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ஸோ அமௌண்ட் நமக்கு அப்போ என்ன ஆகும், ரிசிப்ட் வரும். டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங் டெப்ரிஷியேஷன், இதுவும் இங்கே வராது, பிகாஸ் திஸ் இஸ் நான் கேஷ் ஐட்டம். கேஷ் அட் பேங்க் ஆன் 31/3/2019, அதாவது இயர் எண்டில், ஸோ இதை வந்து நமக்கு பேமெண்ட்டில் தான் போடணும், ஸோ திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். ஸோ இப்போ நம்ம சம் போட்டுடலாம். In the books of Poombuhar Literary Association, receipts and payments account for the year ended 31st March 2019, debtor, creditor, ரெண்டு சைடும் போட்டாச்சு, டெபிட் கிரெடிட்னு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போட்டாச்சு. என்னெல்லாம் ரிசிப்ட்டு என்னெல்லாம் பேமெண்ட் இருக்குதுன்னு நம்ம பிரித்தோம் இல்லையா, அதெல்லாம் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் டேலி பண்ணோன்னா நமக்கு பேலன்சிங் ஃபிகர் 3450 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு கேஷ் இன் ஹேண்ட். இந்த சம்மில் ஆன்சர் நமக்கு கேஷ் இன் ஹேண்ட் 3450 கிடைக்கும். நெக்ஸ்ட் illustration 5 பார்த்துடலாம். From the following particulars of Velur Recreation Club, prepare receipts and payments account for the year ended 31st March 2017. வேலூர் ரெக்ரியேஷன் கிளப் அப்படின்றதுக்கு அவங்க பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி நம்ம எதெல்லாம் ரிசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட்டுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, எல்லாமே நமக்கு சம்மில் என்ட்ரி போடுறதா தான் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பனிங் கேஷ் ரிசிப்ட்டு, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ரிசிப்ட்டு, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, ஸோ பே பண்ணணும். டொனேஷன் ரிசீவ்டு, அவங்களே ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ இட் இஸ் ரிசிப்ட். சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால், நம்மகிட்ட இருக்கிற ஓல்டு டென்னிஸ் பாலை, இந்த ரெக்ரியேஷன் கிளப் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருக்கிற பழைய டென்னிஸ் பாலை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட்டு ரிசீவ் ஆகும். நியூஸ் பேப்பர்ஸ் பாட், நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ தே ஹாவ் டு பே. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க. ரிசிப்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு 20,000. ஸோ திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் ரிசிப்ட் சைட். அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ ரிசிப்ட்.
முனிசிபல் டேக்ஸஸ், முனிசிபாலிட்டிலேருந்து டேக்ஸஸ் போடுவாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் பேமெண்ட். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, சேரிட்டி ஷோ நடத்துறதுக்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேமெண்ட். பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், நியூவாக டென்னிஸ் கோர்ட் கட்டியிருக்காங்க புதுசாக. ஸோ பேமெண்ட். ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ, சேரிட்டி ஷோ நடத்தினதுக்குரிய ரிசிப்ட் அவங்களுக்கு வந்திருக்கு 2500. ஸோ திஸ் இஸ் ரிசிப்ட். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் பேமெண்ட். ஸோ க்ளோசிங் பேலன்ஸை நம்ம பேமெண்ட்டில் தான் போடுவோம். ஸோ ரிசிப்ட் எது பேமெண்ட் எதுன்னு தனித்தனியாக பிரித்தாச்சு. இதை நம்ம இப்போ போட போகிறோம். போட்டோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் வருது. நமக்கு இந்த தடவை பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடு வருது. ஸோ இதை பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர் 44,000, இது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட போகிறோம். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் இந்த பக்கம் கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, ஏற்கனவே 8,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. பட் கிரெடிட் சைடு நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும் 92,000, டெபிட் சைடு அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் 44,000 போட்டால் தான் நமக்கு டேலி ஆகும். இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் ஓவர் டிராஃப்ட் 44,000. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். இல்லஸ்ட்ரேஷன் 5. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்னா இல்லஸ்ட்ரேஷன் 3, 4, 5 பார்த்தோம். எக்ஸசைஸ் நம்பர் 3, 4, 5 ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.